ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட நம்ம படித்த 2 சாமுவேல் 18, 19ஆம் அதிகாரங்கள் மற்றும் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்கள நம்ம பார்க்கலாம். இந்த 2 சாமுவேல் 18, 19ல பார்க்கும்போது, ஒரு தகப்பனுடைய அன்பை நம்மனால பார்க்க முடியுது. இல்ல? தாவீது ராஜாக்கு எதிராக அவர் பெற்ற மகனே, ஒரு அழகு மகன். அவரே எதிரா நிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில மகனை மேற்கொள்ளாமல் என்ன பண்றாரு அவர், அவனுக்கு தப்ப ஓடி போகிற காரியங்களை பார்க்கிறோம். அதற்கடுத்து அந்த மகன் விடுற மாரி இல்ல. எப்படியாவது அப்பாவ கொன்றணும் அப்படின்ற ஒரு இதோட என்ன பண்றாரு, எதிர்த்து வருகிறதை பார்க்கிறோம். அப்படி சேனையோடு கூட வரும்போது கூட ராஜா எப்படி கட்டளை இடுகிறார் பாருங்களேன். அந்த அந்த சேனாதிபதிகள் தலைவர்கள பார்த்து 1 சாமுவேல் 18:5ல சொல்றாரு, ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பீங்கள். எப்படி நடப்பிக்கணுமா? மெதுவாய் நடப்பீங்கள். எந்த இடத்துல? யுத்த களத்துல மெதுவாய் நடப்பீங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்ததை ஜனங்கள் எல்லோரும் கேட்டிருந்தார்கள். சோ அந்த தகப்பனுடைய இருதயம் தன்னுடைய பிள்ளை எவ்வளவுதான் தப்பு செஞ்சிருந்தாலும் கூட எப்படி சொல்லி அனுப்புறாரு, என் நிமித்தம் என் பிள்ளைய மெதுவாய் நடப்பீங்கள். இதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். இதே ஒரு மைண்ட் செட்டு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. நாம பாவிகளாக அவருக்கு விரோதமாக துரோகம் செய்த போது கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு, நம்மை மெதுவாய் நடப்பித்தார். அப்போ கீழ்ப்படியாமலோ தேவனுக்கு எதிர்த்து நின்ற மேட்டிமையாய் இருந்த அந்த லூசிஃபரை என்ன பண்ணாரு, நரகத்துல பிடிச்சு தள்ளினாரு. அவனை நித்திய சங்கிலியினால கட்டி இருக்கிறாருன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்ல. அப்படியாக தள்ளினாரு. ஆனா அதே நேரத்துல ஆதாமையும் ஏவாளையும் அவங்களும் அதே தப்பு தான் செஞ்சாங்க. அவங்கள என்ன பண்ணாரு, அவர்களுக்கென்று தோலுடை தரித்து அவர்களுக்கு புதிய ஒரு கிருபையை கொடுத்து அவர்களை மறுபடியும் வாழ வைத்தார் இல்ல. தண்டனை கொடுக்காம இல்ல, மெதுவாய் நடப்பித்தார்ல. ஒரு சின்ன தண்டனை கொடுத்துட்டு, ஆனா அதற்கு மேல அவங்கள எப்படி அந்த லூசிஃபரை ட்ரீட் பண்ணாரோ அது மாதிரி பண்ணல. ஏன்? லூசிஃபர், அதாவது அந்த தேவதூதர்கள், அவங்க நல்ல தேவதூதர்களோ இல்ல பொல்லாதவர்களோ யாரா இருந்தாலும் சரி, தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகள். ஆனால் ஆதாம் தேவனின் மகன் இல்ல. ஹல்லேலூயா, அதான் பிள்ளைன்ற அந்த கிருபை. அது நிமித்தம் மெதுவாய் நடப்பிக்கிறார். இதுல இந்த தாவீது சொல்ற ஒரு காரியம் பாருங்களேன். இதுல உள்ள விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், அந்த இன்சிடென்ட்ஸ் தெரியும். அதுல அவர் சொல்றாரு, அப்சலோமே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே என் மகனே என்று சொல்லி அவர் அழுகிறத பார்க்கிறோம் 2 சாமுவேல் 18:33. அப்ப அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்களேன். என் மகனே, உனக்கு பதிலாக நான் செத்திருந்தேன்னா நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுதான் அந்த தகப்பனின் இருதயம். அதை தான் இயேசு கிறிஸ்து கூட கல்வாரி சிலுவையில நமக்காக செய்ததை நம்ம பார்க்க முடியும். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து அதை தான் செஞ்சாரு இல்ல. உனக்கு பதிலாக நான் மரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து நம்ம அந்த தேவனுடைய அன்பை நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். அநேக காரியங்கள் இருக்கு. அதனால நமக்கு டைம் ஆனனால நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு அப்படியே வந்துடலாம். அந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அதுலேயும் முக்கியமாக என்ன சொல்லப்படுறதுன்னா, தேவனுடைய அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அந்த பிதாவினுடைய அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதாவது நமக்கு ஒரு டவுட் இருக்கும், ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா இல்லையா, ஆனால் என் சூழ்நிலை எல்லாமே வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம்ல சில வேலைகளில். கூட இருக்கிற அந்த உணர்வே நம்மக்கிட்ட இருக்காது. அப்போ நமக்கு எதுவுமே புரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 4:13 சொல்லுது, அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவர் தம்முடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்ததுனால நாம அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அப்போ நமக்கு சில நேரங்களில் டவுட் வரும்போது நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறாரா, என்னோடு கூட இருக்கிறாரா, அதை மட்டும்தான் பார்க்கணும். அவர் கூட இருக்கிறாரா, அப்ப நான் போகிற வழி கரெக்டு. அவருடைய ஆளுகை இருக்கிறதா, அப்போ நான் போகிற வழி கரெக்டு. நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகள், காரியங்கள் எது எப்படி இருந்தாலும் சரி, என் கூட கர்த்தர் இருக்கிறாரானால் அந்த காரியத்தின் மேலே நம்ம கவலைப்படணும்னு அதை நம்ம மேற்போட்டு கொண்டு, என்னிடத்துல கர்த்தர் இல்லை, நான்
ஒதுக்கப்பட்டேன். என்னுடைய காரியங்கள் எல்லாமே நெகட்டிவா இருக்கு. என்னுடைய என்னுடைய இந்த பலவீனம் மாறவே இல்லன்னு சொல்லிட்டு நம்ம எதை குறித்தும் நம்ம கலங்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளனை நமக்கு கர்த்தர் குடுத்திருக்கிறார். இல்ல ஏசப்பா தான் சொன்னாரு, "நான் போய் உங்களுடனே கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக ஒரு தேற்றரவாளனை தருவேன். அவர் உங்களுக்குள்ள இருப்பார்." அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப நமக்குள்ள வாழும்படி வந்திருக்கிற தேற்றரவாளனாம் பரிசுத்த ஆவியானவர நாம எப்படி பாதுகாக்கிறோம்? அவரை நம்ம எப்படி நேசிக்கிறோம்? அப்படின்றத குறித்து நம்ம கவனமுடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நம்ம போற்ற வேண்டும், புகழ வேண்டும். பரிசுத்த ஆவியில உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்நிய பாஷையில பேசக்கூடிய அந்த கிருபை இருந்ததுன்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம், அப்படி இல்லைனாலும் ஒரு 1/2 மணி நேரமாவது ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையில நீங்க பேசி ஆண்டவரை துதிங்க. ஆண்டவருக்கு நம்முடைய சரீரத்துல, நம்முடைய குரல்ல, நம்முடைய சிந்தனையில, நம்முடைய ஆவியில எல்லாவற்றிலும் நம்ம அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏன்னா, அவர்தான் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவன். பல நேரங்கள்ல நம்ம அந்நிய பாஷையில நம்ம பிரேயர் பண்ணும்போது என்ன பிரேயர் பண்றோம் நமக்கே தெரியாது. சில நேரங்கள்ல தெரியும், சில நேரங்கள்ல தெரியாது. தெரியலனாலும் பரவால்ல. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். அது என்ன செய்யணும்னு ஆவியானவர் சித்தம் கொண்டாரோ அதன்படியே நம்ம மூலமாக ஜெபிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவருக்கு நம்ம முழுவதுமா இடம் கொடுக்க வேண்டும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்ன்றதுக்கு ஒரு அடையாளம் அந்நிய பாஷைன்றது கிடையாது. அந்நிய பாஷைன்றது ஒரு வரம். ஆகவே அந்நிய பாஷை கிடைக்காதவங்க எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரே இல்லப்பா, எனக்கெல்லாம் அந்நிய பாஷையே வராதுன்னு நினைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 10 பாட்டு, வேற ஒண்ணும் இல்ல. 10 பாட்ட நல்லா உணர்ந்து நீங்க பாடுங்க. உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவதை அழகா நம்மனால உணர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நம்மேல் வச்சிருக்கிற அந்த அன்பையும் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதையும் புரிந்து கொண்டோமானால் நம்முடைய காரியங்கள் மற்ற காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட வேணாம். அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையில் நிறுத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அதை வந்து இந்த 17ஆம் வசனத்துல போட்டிருக்கு. 16ல பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது தேவன் வந்து ஆரம்பத்திலே அன்பா தான் இருக்கிறாரு. நாம என்று அவரை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, எப்போ வந்து ஆண்டவரே நான் இவ்வளோ ஒரு பாவியா இருக்கிறேனே, நீர் இவ்வளோ பரிசுத்தமானவரா இருக்கிறீரே, என்னுடைய பாவங்களை கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மை தாழ்த்தி நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோமோ, அப்ப எப்படி நம்ம ஆண்டவருடைய அன்பை ருசித்தோம் ஆரம்பத்துல, அதே அன்போடு இன்றும் அன்பாகவே இருக்கிறார். ஆனா நம்ம சூழ்நிலைகள் டிசைனா மாறின உடனே ஆண்டவரை விதவிதமாக புரிந்து கொள்கிறோம். ஆனா அவர் ஆரம்பத்துல இருந்த அதே அன்பு, முழு அன்பு, தூய அன்பு, அந்த முழு அன்போடையே இன்று வரை அவர் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. அப்போ நீ அந்த அன்புல நிலைச்சிருந்தேன்னா நீ தேவன்ல நிலைச்சிருப்பன்றார். ஆதியில அந்த அன்பு தேவன் உன்மேல் காட்டின அன்பை நீ உணர்ந்தாயே, அந்த அன்பை நீ மறுபடியும் யோசித்து பாரு. நீ அந்த அன்பிலே நிலைத்திருப்பாய். அந்த அன்போடு தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் இருக்கிறாரு அப்படின்றத சொல்றாரு. அதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீ இந்த அன்பில மட்டும் நீ நிலைச்சிருந்தனா, நீ அவரை விட்டு ஓடாம அந்த அன்பிலே எனக்காக ரத்தம் சிந்தினீங்களே ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நீக்கி கழுவுனீங்களே ஆண்டவரே, என்ன நரகத்திலிருந்து தூக்கி எடுத்தீங்களேன்னு சொல்லி அந்த ஆதி அன்பை, அந்த தேவனுடைய ஆதி அன்பை, நம்ம ஆதி அன்பை விட்டுட்டனால தான் பிரச்சனை. தேவனுடைய அந்த ஆதி அன்பை மறுபடியும் மறுபடியும் நீ நினைத்தாயானால அதே அன்போடு தான் இன்ன வரைக்கும் அவர் உன்னோடு கூட வாழ்கிறார். இந்த அன்பை நீ அறிந்து விசுவாசிக்கும் போது என்ன ஆகும்னா, நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நியாயத்தீர்ப்பு நாள்ல கூட நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. நியாயத்தீர்ப்பு நாள்ல வந்து பலசாலி முதற்கொண்டு நடுங்குவான்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த நாள் அந்தகாரமான நாள், அந்த நாள் பயங்கர பாடுகள் போராட்டங்கள் நிறைந்த நாள், அது நியாயத்தீர்ப்பின் நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த நாள்ல கூட நம்ம தைரியமா இருக்கணும். ஒரே ஒரு டிப்ஸ் இன்றைக்கு நம்ம படிச்ச 1 யோவான் 4ல இருக்கு. என்னன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் முந்தி எப்படி என்னிடத்துல அன்பு கூர்ந்தாரோ அதே மாதிரிதான் இப்போ வரைக்கும் என்னை நேசிக்கிறார்ன்றதை உணர்ந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம வாழ்ந்து, நாமும் நம்ம ஆதியில எப்படி ஆண்டவரை நேசித்தோமோ அதே அன்பிற்கும் அந்த உணர்வுக்குள்ளாக நம்ம திரும்பும்போது நாம கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க முடியும். ஏன்னா இந்த தாவீதின் அன்பையே பாருங்களேன். தன்னுடைய குமாரன் அப்சலோம் செய்யாத தவறு இல்ல. இவருடைய தாவீதின் மறுமனையாட்டிகளை அசுத்தப்படுத்துறாரு. தாவீதுக்கு விரோதமாக நடந்து கொள்ளுகிறாரு. எல்லாமே துரோகம்தான்.
இல்ல பெத்து வளர்த்த தகப்பனையே அவர் தூஷித்து, துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி, அந்த வயதான காலத்துல அவர என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் காயப்படுத்துகிறார். ஆனாலும் கூட அந்த தகப்பன் இருதயத்த பாருங்களேன், "என் நிமித்தம் அப்சலோமை மெதுவாய் நடத்துங்கள்ன்னு" சொல்லி போர்முகத்துல சொன்னாரே. நான் அவனுக்கு பதில் செத்தால் நலமாய் இருக்கும்னு அந்த அப்சலோம் குழந்தையா பிறந்தப்ப என்ன அன்பு வைத்தாரோ, அதே அன்பை அவன் சாகும் மட்டுக்கும் இவர் வச்சிருந்தாரு. அந்த பிள்ளை தான் மாறி போச்சு இல்ல, அன்பு வைக்கல. ஆனால் இந்த தாவீதானவர் அதே அன்ப அப்படியே தொடர்ந்து வைத்திருந்ததை பார்க்கிறோம். இன்னொன்னு இதுலயும் ஒரு ஹைலைட்டா, அப்சலோம் உயிரோடு இருக்கும்போதே, அப்சலோம் என்னுடைய நேச குமாரன்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒரு தூணையே நிறுத்தி வச்சிருந்தாராம் தாவீது. இவன் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் இல்ல. அப்படியாகத்தான் தாவீதின் குமாரனும் கூட, நாம பிறந்ததுல இருந்து, தாயின் கருவில உருவானதுல இருந்து, உருவாகும் முன்பாகதுல இருந்து கடைசி வரைக்கும், நம்ம சாகும் வரைக்கும் நம்ம மேல அதே அன்பு. நம்ம தான் இடையில அப்சலோம் மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்சலோம் மாதிரி போறோம்ல. ஆனா அந்த தாவீதின் அன்பு கொஞ்சம் கூட குறையல பாருங்க. அவர் மரித்துட்டான்னொன்னே அழுக தான் செஞ்சார்ல. அதுக்கு பிறகு யோவாப் மிரட்டுறாரு, அது இருக்கட்டும். அதே மாரி அதை பார்க்கிலும் பல கோடி மடங்கு அதிகமாய் தாவீது தன்னுடைய மகன் அப்சலோமை உருவாக்கல. ஆனா தாவீதின் குமாரன் நம்மை ரசிச்சு ரசிச்சு உருவாக்கி இருக்கிறார். நேத்து ராஜா தம்பி ஒரு வீடியோ அனுப்பியிருந்தான். அது ரொம்ப நல்லா இருந்தது. "நீ சாதாரணமானவன் அல்ல. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். யூ ஆர் சோ ப்ரெஷியஸ் தென் எவ்ரிதிங். ஸோ அதை நீ உணர்ந்து கொள்" அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப அருமையா ஒரு ஊழியக்காரர் பேசியிருந்தாரு. அதே மாதிரி தான் நம்மை ரசிச்சு ரசிச்சு, இது என்னுடைய போர்ஷன், என்னுடைய பங்கு, இவள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், உங்க பேரெல்லாம் நம்ம பேரெல்லாம் சொல்லி, இவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லி சொல்லி ஆசையாய் படைத்து உருவாக்கி கடைசி செகண்ட் வரைக்கும் நம்மோடு நம்மை முழு அதே நேசம், மாறாத நேசம். ஆண்டவருடைய அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் என்னதென்று அறியவே முடியாதுல்ல. நம்ம எவ்வளோ ஆழமா அவரை விட்டு போனாலும் அந்த நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் ஆழத்துல போறோம்னு வச்சுக்கோங்க, போங்க ஆண்டவரே நீங்க இப்படிதான், எனக்கு மட்டும் செய்ய மாட்டீங்கன்னு. அவரு 10,000 ஆழத்துக்கு கீழ இருந்து நம்ம அவருடைய கரத்தை வைத்து நம்ம தூக்கி மேல கொண்டு வருவார். அகலத்துல போறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊரை விட்டு வேற ஊர் போறோம்னு வச்சுக்கோங்களேன், ரூத்தோட அம்மா நகோமி மாதிரி, "போங்க ஆண்டவரே எனக்கு சோறு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, நான் போறேன் வேற ஊருக்கு, நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைன்னு" வேற ஊருக்கு போனாங்க. அங்க அவங்க 500 கிலோமீட்டர் தூரம் போனாங்கன்னா, இவர் என்ன பண்றாரு, 10,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அவருடைய கைகளை வச்சு வளைச்சு அப்படியே நகோமியை கூட்டிட்டு தன்னுடைய மூதாதையராய் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. இதே மாதிரிதான் நம்ம எங்கெங்க ஓடினாலும் அவருடைய அன்பின் கரம் நம்மை அணைக்கிறதா இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உம்மை நன்றியோடு